எனக்கில்லை. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 5-6 காரியங்களை அவர்களுக்கு இயேசு சொன்னார். பிரச்சனைகள் என்று சொல்லும் போது நாம சந்திக்கின்ற பிரச்சனைகள் 3 கோணங்களில் நமக்கு வருகிறது. இந்த பிரச்சனையை ஒரு புயல் காற்றாக நாம் எடுத்துக்கொண்டால் ஸ்தோத்திரம் 3 கோணம். ஃபர்ஸ்ட், பிரச்சனைகளுக்கு முழு காரணம் பிசாசுடைய பேக்ரவுண்ட். ஸோ அந்த டைம் மட்டுமல்ல, நம்ம பிரச்சனையை சந்திக்கிற எந்த நேரத்திலேயும் we must cry unto the Lord. That is the main lesson in this subject. இப்பொழுது பிரச்சனைகளை சந்திக்கும் போது சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரிடத்தில் வந்து அவரை தட்டி என்ன செய்றாங்க? எழுப்பி, ஐயரே நாங்கள் அழிந்து போகிறோம், எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று ஒரு முழு பலத்தோட தேவனிடத்தில் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். பெரிய ஆபத்து கிட்டிருக்கிறது. சமுத்திரத்தில் எதிர்பாராத பெரிய அலை அவர்களை சந்திக்கிறார்கள். சீசர்கள் 12 பேர்ல 11 பேர் இந்த கடலில் பல வருடமாக பழகினவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சந்தித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிகவும் பயந்தார்கள். They were afraid severe so much. ஏன்னா அந்த அளவு அந்த பெருங்காற்றை இன்றைக்கு தான் அந்த கடல்ல பார்த்திருக்கிறார்கள். பல ஆண்டு மீன்பிடித்த அனுபவம் இருந்தாலும், அதே கடல்ல பிரயாணம் செய்திருந்தாலும் அவர்கள் இது போன்ற சூழலை சந்தித்தது கிடையாது. ரொம்ப தைரியமானவர்கள். கடல்ல நீண்ட கால அனுபவம் உள்ள ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் அதிக பலன் தைரியசாலிகள். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் பயந்து ஆண்டவரை பார்த்து, ஐயரே நாங்கள் அழிந்து போகிறோம், எங்களை விடுவியும், எங்களை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார்கள். நாம சந்திக்கின்ற புயல் காற்று சாத்தானால வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், we must pray to God. In the time of trouble, you must spend more time in prayer. Then Jesus will act for us. நாம என்ன செய்கிறோம்? துன்பங்கள் கஷ்டங்களை சந்திக்கும் போது ஸ்தோத்திரம் அமைதலாய் இருக்கிறோம். சீசர்கள் ஆண்டவரை எழுப்பி எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். வேதத்திலே சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். சாகினாலே வாழ்க்கையிலே, தொழிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது கொட்டாய் விட்டு கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். If you pray sincerely, Jesus will definitely deliver you. Amen. He will make a escaping way to you. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, சோதனையிலே தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் என்ன செய்வார்? உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Satan created in their heart afraidness, அதாவது fearfulness, பெரிய பயத்தை உண்டாக்கினா. இரண்டாவது என்ன செய்தான் தெரியுமா? He made accusation against Jesus in their hearts that he has no caring for you. உங்க மேல அவருக்கு அக்கறையே இல்லை. ஆகையால் தான் சீசர் ஆண்டவரே நாங்க அமிழ்ந்து போகிறோமே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? முதலாவது பயத்தை உண்டாக்குறான். இரண்டாவது ஆண்டவர் மேலேயே ஒரு அதிருப்தியையும் அவநம்பிக்கை உண்டாக்குகிறான். இந்த டைம் ஆஃப் ட்ரபிள் devil make two things in our hearts. First, fearness, ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குவான். இரண்டாவது, ஆண்டவர் நம்ம மேல கரிசனையாய் இருக்கவில்லை,
கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டார். அந்த இடத்துல பாருங்க, அவள் சொல்றேன், ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? ஆண்டவர் கவலை இல்லாமல் இருந்தாரா? கவலையோடு தான் அவர்களை குறித்து ரொம்ப சோ கன்சர்னிங் காட், கரிசனையா இருந்தார். ஆனால் தேவன் மேலேயே அவநம்பிக்கை உண்டாக்கினான். இரண்டாவது, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டைம் ஆஃப் பிரச்சனையான சூழ்நிலையில் நாம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். மார்க்கு சுவிசேஷம் 4:40 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஃபர்ஸ்ட், நாம பிரச்சனை சாத்தானால் சந்திக்கும் போதோ, பிரச்சனை சந்திக்கும் போது we must cry unto the Lord, ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயமும் விசுவாசமும் ஒரே இருதயத்தில் ஒருமித்து என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? தங்க முடியாது. விசுவாசிக்கிறவன் பதறான். Where is faith, there is no fear at all. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆண்டவர், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். நாம பிரச்சனையான இந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கணும். இரண்டாவது, கர்த்தர் அதில் எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று விசுவாசத்தை நாம விட்டுவிடக் கூடாது. ஏன்னா பிசாசனுடைய மோட்டிவே அவன் நமக்கு பிரச்சனை கொண்டு வருவதை காரணம் என்ன? கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை அழிப்பதுதான். Breaking the faith in God, that is his motto in Christian life. விசுவாசம் நமக்கு இல்லாவிட்டால் நாம யாரு? சாதாரண மக்கள். விசுவாசம் தான் நம்மை ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறது. சோ விசுவாசத்தை நாம விட்டுவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து இடத்தில் ஒரு ஜெபாலய தலைவன் எவிரு என்ற ஒரு மனுஷன் வந்தான். ஒரே மகள், 12 வயது மகள். அவள் மரணத்துக்கு எதுவான வியாதியாயிருந்தாள். அவள் அந்நாட்களில் இருந்த எல்லா சிகிச்சைகளையும் கண்டிப்பாக ஜெபாலய தலைவன் சொல்லும் போது நல்ல ஒரு இன்ஃப்ளூன்சியல் பர்சன், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். ஆனா மகள் மரண தருவாயில் இருக்கிறார். அப்பொழுது இயேசு அற்புதங்களை செய்ததை கேள்விப்பட்டு இந்த இயேசுவிடத்தில் போனால் யூதர்கள் தன்னை குறித்து தவறுதலாய் பேசுவார். அவன் ஜெபாலய தலைவன், இவனே இயேசுவிடத்தில் போய்விட்டான் என்று சொன்னால் யூத மார்க்கமே அவனுக்கு எதிராக இருக்கக்கூடும். அவன் அதையெல்லாம் சிந்திக்கல. எப்படியாவது தன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி விசுவாசத்தோ இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவரே, நீர் வந்து என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டான். இயேசுவும் அவன் வீட்டுக்கு அவனோடு சென்று புறப்பட்டு மகளை சுகமாக்க சென்றார். சென்ற பிரயாணத்திலே இயேசுவை அநேக சந்தித்தார்கள். குறிப்பாக 12 வயதுள்ள பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறுக்கிட்டு சந்திக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை சுகமாக்கிறார். இதிலே சற்று நேரங்கள் தாமதமாகிறது. தாமதமானது நிமித்தம் கொஞ்சம் குறித்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு இயேசு போக முடியவில்லை. அப்பொழுது ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து ஒருவன் சொல்லுகிறான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் என்ன செய்து விட்டால்? மரித்து போய்விட்டாள். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் 8 லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கையில் 58 வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் உள்ளவனாய். Jesus said unto the man, fear not, believe in me. என்னிடத்தில் விசுவாசி. பிள்ளை செத்து போய்விட்டது என்பது பொய்யான தகவல் அல்ல.
It's a confirmed message. நம்பிக்கை கிடையாது. அங்கே விசுவாசிக்க வேண்டிய பிள்ளை already died. But Jesus said unto him, fear not, believe. நம்ப ஏதுமில்லாது இருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரஸ் சகோதரி சொன்னால் 4 நாள் ஆகிவிட்டதே, உண்மைதான். ஆனாலும் விசுவாசித்தால், if you believe, you shall see the glory of God. ஆண்டவரை நாம சந்தித்திருக்கிற எந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் நமக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கையை ஒருபோது என்ன செய்யக்கூடாது. In the time of tempest in life, devil will speak with you. என்ன சொல்லுவான்? ஆண்டவர் உண்மையில் கரிசனையா இல்லை, உன்னை கைவிட்டு விட்டார். That is a great lie. அது ஒரு பெரிய பொய். அதை நம்பக்கூடாது. ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கும்படி சொல்லுகிறார். அது பயப்படக்கூடிய சூழ்நிலை தான். The tempest made big waves in the sea. அந்த அலைகள் படகை நிரப்பினது. ஸ்தோத்திரம். படகு தண்ணீரால் நிரப்பப்பட்டு கடலில் அப்படியே மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அது அவளுக்கு பயத்தை உண்டாக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள், விசுவாசமாய் உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அப்போ பிரச்சனையான நேரத்தில் நாம ஜெபிக்க வேண்டும் என்பதை, சாத்தானால் பிரச்சனை வரலாம், புயல் காற்றை உங்க வேலையில சந்தித்திருக்கலாம். You must pray. Second, you must believe. தேவன் என்னை விடுவிப்பார் என்று ஜெபிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.